ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்ற ஒரு பழமொழி உண்டு. பசித்தாலும் புலி புல்லை திங்காது. பசித்தாலும் புலி புல்லை திங்காது. அதுபோல பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் என்பார்கள். இந்த மனித உடல் நீடித்து இருக்க வேண்டுமென்றால் பசி இல்லாமல் இருக்க வேண்டும். அது நோயல்ல. பசித்தபோது உணவு சாப்பிட வேண்டும். ஒரு பேப்பரில் எழுதி வச்சு எனக்கு பசிக்காது என்று சொன்னால் நின்று விடுமா? பசிக்காமல் போய்விடுமா? போகாது. பசிக்கத்தான் செய்யும். உடலுக்கு உபாதை வந்தால் வலி இருக்கத்தான் செய்யும். இதை விட்டு எதையோ அவர்கள் பலர் நினைக்கிறார்கள், பேசுகிறார்கள், போகிறார்கள், கற்பனையில் வாழ்கிறார்கள். பசி ஒரு நிஜம், தூக்கம் ஒரு நிஜம், உழைப்பு ஒரு நிஜம். சும்மா வீட்டில் உட்கார்ந்து கொண்டு உபதேசம் செய்வது அல்ல. பசித்தவனுக்கு சோறு போட வேண்டும். பசித்தவனுக்கு சோறு போட வேண்டும். அதனால்தான் எங்கெங்கெல்லாம் உணவகங்களை திறந்து வைத்துள்ளார்கள். நேற்று கூட அன்னபூரணி பியூர் வெஜிடேரியன் உணவகம், ஹோட்டல் திறந்து வைத்துள்ளார்கள். எதற்காக? பசித்த பொழுது சாப்பிட வேண்டும். பனி நீர் ஆடு, சனி நீர் ஆடு என்பார்கள். சனிக்கிழமை நீராடுதல், எண்ணெய் தேய்த்து குளித்தல், சனி நீராடு, ஔவையார் சொன்னது. அதுபோல பசித்த பொழுது உணவு சாப்பிட வேண்டும். பசிக்காமல் இருந்தால் அது நோயின் அடையாளம். எனவே பசித்தவர்க்கு உணவு போடு. பசித்த போது சாப்பிடு. இந்த ஏட்டுச் சுரக்காய் எல்லாம் தூக்கி போடு, கடலில் போடு. பசித்தவனுக்கு சோறு போடு. ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது. எல்லா பொருள்களையும் வைத்து சமைத்தால்தான் அங்கே உனக்கு சாப்பாடு. இல்லையென்றால் வெறும் திண்டாட்டம்தான். பசியை பற்றி எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிறார்கள். அன்னதானத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். உதாரணம் திருவண்ணாமலை பாபா கோயில், புட்டபர்த்தி அல்ல. எனவே உணவே மருந்து என்பார்கள். உணவே மருந்து என்றால் பசிக்கும் பொழுது சாப்பிடாமல் போய்விட்டால் வயிறு கெட்டுவிடும், வயிறு பாதிக்கப்படும், வயிற்றிலே புண் உண்டாகும். அதையெல்லாம் வைத்துத்தான் இந்த பசியை பற்றி பலரும் எழுதியுள்ளார்கள், எழுதி கொண்டே இருக்கிறார்கள். நானும் எழுதுகிறேன். எனவே நண்பர்களே, பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள், பணம் கொடுக்காதீர்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்.